வணக்கம் மக்களே, நான் உங்கள் சிலம்பன் கார்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பத்தி. எஸ்ங்க, சைபர் ஸ்கேம் பத்தி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க சப்போர்ட் எனக்கு தேவை. இது எங்க நடக்குது, எப்படி நடக்குது, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இயங்குறாங்க, இதுல இருந்து நம்மளை தற்காப்பு கொள்றதுக்காக நம்ம என்ன செய்யணும்ன்றத முதற்கொண்டு இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். எனக்கே விபூதி அடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவங்க ரீசெண்டா நான் வந்து அமேசான்ல ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த ஆர்டர் எனக்கு ஒன்றும் பிடிக்கல. ஸோ அதனால ரீஃபண்ட் போட்டேன். அந்த ரீஃபண்ட் போட்டதுமே உள்ள போய் செக் பண்ண பார்த்தேன். செக் பண்ணும்போது என்னங்கன்னா உள்ள இருந்து வெளியே போச்சு. என்னடா இது, அப்பயே லைட்டா எனக்கு டவுட் ஆகிட்டே இருந்துச்சு. என்னடா தேவையில்லாம உள்ள இருந்து போகுதுன்னு பார்க்கும்போது மறுபடியும் டக்குன்னு வாட்ஸ்அப்ல போய் வாட்ஸ்அப்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஸோ டவுட் கன்ஃபார்ம் தான். இது வந்து டக்குன்னு ஏதோ ஒரு ஸ்கேம் மாதிரி தான் நடக்குதுன்னு சொல்லி நான் அனலைஸ் பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தா ஒரு லேடிங்க, ஹிந்திக்கார லேடி தான். அது வந்து நான் வந்து அமேசான் கஸ்டமர் கேரு உங்களுக்கு என்ன உதவலான்ற மாதிரி ஹிந்தியில கேட்டுச்சு. நம்மளுக்கு ஹிந்தியும் புரியல, ஒன்றும் புரியல, இது பேசுறது ஒன்றும் புரியல. இன்னொன்று வந்து இது ஃபர்ஸ்ட் அமேசான் கஸ்டமர் கேர்னாலே எனக்கு வந்து ஒரு டவுட்டா தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டா ஒரு கஸ்டமர் கேர்ன்றவங்க எப்படி பேசுவாங்க, நீட்டா ஒரு மேன்லியா பேசுவாங்க. இது அப்படி இல்லை, ஏதோ காய்கறி வியாபாரம் பண்ற மாதிரி காயாமையான்னு கத்திக்கிட்டு நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. ஸோ கன்ஃபார்மே பண்ணிட்டேன், இது ஸ்கேம் தான். 3.click அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. நீ 3 கிளிக் பண்ணா எனக்கு மொத்தமா நாமத்தை போட்டுருவ, இது நமக்கு வேணாம்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இந்த அவேர்னஸ் இருக்கிறதுனால நான் கட் பண்ணிட்டேன். மறுபடியும் கால் வந்துகிட்டே இருக்குது. எனக்கு ஸ்கேம் பண்றதுக்கு, காசு ஆட்டையை போடுறதுக்கு அவங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, நீங்க என்ன வேணா கால் பண்ணுங்கடா, எனக்கு இது அக்யூரேட்டா தெரிஞ்சிருச்சு. நீங்க ஸ்கேம் பண்றதுக்கு நீங்க வந்து என்னை கால் பண்றீங்கன்னு எனக்கு உறுதியா தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து நான் அதை டிஸ்கிரேட் பண்ணிட்டேன். ஆமாங்க, இப்ப இது இது யாரு, இது இந்த ஸ்கேம் வந்து யார் நடத்துறாங்க, என்ன நடத்துறாங்க, எங்க நடக்குது, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஜாம்தாரான்ற இடத்துல தாங்க இந்த குற்றங்களே நடக்குது. இந்த ஜாம்தாரான்ற இடம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சைபர் ஸ்கேம் குற்றங்களின் தலைநகரமா அழைக்கப்படுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஸ்கேம் பண்றது, இதுக்கு ஒரு ஸ்கூலே நடக்குதுங்க. ஆமா, எப்படி ஸ்கேம் பண்றது, என்ன மாதிரிலாம் பண்ணோம்னா பணத்தை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோச்சிங்கே இதுக்கு நடத்தி கொடுக்குறாங்க. இதுக்கு பின்னாடி பெரிய பேக்ரவுண்ட், நிறைய பெரிய நெட்வொர்க்கே இயங்கிட்டு இருக்குது. இதுல வந்து நம்ம அவங்க மாநிலத்துல இருக்கிற காவல்துறையை நிறைய பேர்த்த அரெஸ்ட் பண்ணி ஜெயில பிடிச்சு போட்டிருக்காங்க. இதுல வந்து அங்க வந்து எல்லா பேருமே இப்ப விழிப்புணர்வா நடந்தாங்க. ஜஸ்ட் ஏதோ ஒரு சின்ன டவுட் இருந்தாலும் அவங்க அந்த ஜாம்தாரான்ற மாநிலம், அந்த ஜார்க்கண்ட் மாநிலமே இப்ப விழிப்புணர்வா இருந்துருச்சு. இது எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கூகுள் குரோம்ல இப்ப நம்ம ஏதோ ஒண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம். டக்குன்னு அதுல இருந்து வெளியே வந்துட்டு தேவையில்லாத ஒரு ஆப்ஸ்குள்ள போனா நீங்க அலர்ட்டா இருந்துக்கணும். பி சேஃப். அது கண்டிப்பா எனக்கு அப்படித்தான் நடந்துச்சு. வேற இதுல போய் வாட்ஸ்அப்ல இருந்து கால் வந்து அப்படியே அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்ல பண்றாங்க. அதுக்கடுத்து என்னன்னா அதிக முதலீடு தரும் ஆப்ங்க. பணத்தை வந்து நீங்க இதுல எங்க ஆப்ல வந்து முதலீடு பண்ணுங்க, எங்க நிறுவனத்துல முதலீடு பண்ணுங்க, உங்களுக்கு வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் தரும் அப்படின்ற மாதிரி. ரீசெண்டா இந்த சதுரங்க வேட்டை படத்துல கூட ஆசையை அதிகப்படுத்தினாதான் நம்மளுக்கு வந்து காசு தருவாங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி எங்க நிறுவனத்துல முதலீடு பண்ணுங்க, உங்களுக்கு வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் தருன்ற மாதிரி சொல்லி அதுலயும் நடக்க கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து என்னன்னா இந்த சூதாட்டங்கள் ஆப்ஸ். இந்த ஆப்ஸ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா ஏர்ன் பண்ற விதமா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் நம்ம உள்ள போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்றது மூலியமாகவும் பணம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்கேம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுலயும் நீங்க வந்து அலர்ட்டா இருக்கணும். வேற என்னன்னா உங்களுக்கு இது போக கால் மூலியமாவும் உங்களுக்கு வந்து வருவாங்க. நீங்க லக்கி கஸ்டமரு, எங்க பரிசு கூப்பன்ல இருந்து உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம், உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துடும். ஸோ இப்படியும் வந்து
வருது. ஸோ ஓடிபி சொன்னா என்ன ஆகும்னு தெரியும், நான் வந்தேன். அதனால வந்து நீங்க வந்து சேஃபா இருக்கணும், பி அலர்ட். ஸோ சந்தேகப்படுற மாதிரி எது இருந்தாலும் சரி, உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து இதுக்கு ஒரு இதுக்குள்ள போயிட்டு இருக்கோம், தேவையில்லாதக்குள்ள போகுதுன்னு உங்களுக்கு பிளிங்க் ஆரம்பிச்சுல நீங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே நீங்க வந்து தப்பிச்சுக்கிருவீங்க. மேற்கொண்டு இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன வீடியோவா இருந்தாலும் ஸ்கேம் பத்தி சின்ன வீடியோ இருந்தாலும் பாருங்க. ஏன்னா அது அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ எப்படியெல்லாம் அப்டேட் பண்றது நீங்களும் தெரிஞ்சுக்கிருவீங்க. அது உங்களுக்கு நல்லது, உங்க பணத்துக்கு நல்லது. ஸோ அதனால வந்து நீங்க வந்து விடாம அதை வந்து ஒரு அனலைஸ்ல இருந்துக்குங்க. 2011 வந்து வெறும் 750 கேஸ் தான் சைபர் கிரைம்ல ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ 2025ல எத்தனை கேஸ்னா நீங்க கெஸ் பண்ண முடியுமா? 16,000 கேஸ் வந்து அதுல வந்து ஆட் ஆயிருக்கு. இந்த 16,000 கேஸ்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஸோ அந்த எந்த அளவுக்கு கோச்சிங் நடக்குதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட போன வருஷத்துக்கு மட்டுமே 300 கோடி ஸ்கேம் பண்ணியிருக்கு. இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியமான வெறும் 40 கோடி மட்டும் தாங்க ரீஃபண்ட் பண்ணியிருக்குது. அப்ப இது என்ன பண்ணணும், ஏது பண்றது, எந்த அளவுக்கு நடக்குதுன்றத நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இதை வந்து எப்படி தடுக்கலாம், இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1930 என்ற எண்ணுக்கு வந்து சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் நம்பருக்கு வந்து இம்மிடியட்டா கால் பண்ணி புகார் அளிச்சிருங்க. ஏன்னா நீங்க இம்மிடியட்டா நீங்க ஸ்டெப் எடுத்தா மட்டும்தான் உங்க பணத்தை நீங்க சேவ் பண்ண முடியும். ஏன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே கைமா இருக்கணும். ஸோ உங்க இம்மிடியட்டா நீங்க வந்து ஸ்டெப் எடுத்தே ஆகணும், அப்பதான் பிளாக் பண்ண முடியும். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா www.cybercrime.gov.in வெப்சைட்லயும் நீங்க வந்து புகார் அளிக்கலாம். ஸோ அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க அதை கரெக்டான ஒரு அந்த கம்ப்யூட்டர் ப்ரொசீஜர் பண்றவங்கனால மட்டும்தான் அதை வந்து எடுத்துக்குங்க. மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பேங்க்ல போய் இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து இப்படி வந்து ஸ்கேம் நடந்துருச்சு உங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டக்குன்னு உங்க பேங்க் அக்கௌண்ட்டை அவங்களே சொல்லி பிளாக் பண்ண சொல்லிருங்க. ஸோ இது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு அந்த இடத்துல நீங்க வந்து பிளாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ வந்து நம்ம பணம் சேவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு எந்த லிங்கையும் தேவையில்லாத உங்களுக்கு டவுட் படுற எந்த லிங்கையும் கிளிக் பண்ணி உள்ள போய் அவங்க சொல்றபடி ப்ரொசீஜரோ ஓடிபியோ என்ன மட்டும் நீங்க தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. இப்ப நீங்க கால் பண்ணும்போது கூட உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு இந்தியன் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு எச்சரிக்கை மணி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஸ்கேம் எப்படி நடக்குது. ஸோ தேவையில்லாத ஓடிபியோ தேவையில்லாத எந்த லிங்கையுமே டச் பண்ணாதீங்க. பி சேஃப். ஏன்னா நமக்கு தெரியும் கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம். அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கின்றதுக்குள்ள எப்படி பாதுகாப்புன்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால வந்து பி சேஃப், கவனமா இருங்க. ஓகே மக்களே, நன்றி மக்களே.